பாருங்கள், ஒரு கைண்ட் ஆஃப் மூங்கில் இது தெரியும் உங்களுக்கு. எவ்வளோ பெரிய மூங்கில் பாருங்கள். ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது. இதுதான் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு. வணக்கங்க. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன் இங்கிலாந்தில் உள்ள கட்டிடங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? நீங்கள் பழமையை நேசிப்பவர்களா? பழங்காலத்து கட்டிடங்கள், கோயில்கள், இடங்கள் தேடி சென்று ரசிப்பீங்களா? அப்போ வாங்க, இந்த காணொளி உங்களுக்காகத்தான். இது வெறும் காணொளி மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை உள்ளடக்கியதும் கூட. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் முக்கியமான சில செய்திகளும் இருக்குது. உங்கள் மனதை தொடலாம். இந்த காணொளி உங்கள் மனதை தொட்டால். வே டு டூர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த பப்போடைய பேர் என்னென்னா சர் ஜான் பாலிகான். அதோடைய நேம் அது. வாங்க, இன்றைக்கி நம்ம அந்த பப்பை போய் பார்ப்போம். அதுக்கு உள்ளேயும் பார்ப்போம். ஒரு உணவகத்தில், ஒரு கேளிக்கை அரங்கத்தில், மது அருந்தக்கூடிய இடங்களில் என்ன அப்படி பெரிய வித்தியாசம்? அதில் என்னடா நீ போய் காணொலி வீடியோ எடுக்க போகிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இருக்குதுங்க, நிஜமா. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா, இது நியூ ஃபாரஸ்ட். தெரிஞ்சுக்கும், புது காடு. அஃப்கோர்ஸ் இது ஒரு ஃபாரஸ்ட்டு தான். இந்த ஃபாரஸ்ட்டில் அங்கங்கே சின்ன சின்ன வீடுகள், சின்ன சின்ன இடங்கள், ஊர்கள் இதெல்லாமே இருக்குது. அதை வச்சு தான் இந்த ஃபாரஸ்ட்டே வந்து சூழ்ந்துருக்குது. சரிங்களா? இதுக்குள்ளே நம்ம நேராக உள்ளே போனோம் அப்படின்னா அந்த அடர்ந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகலாம். சில நல்ல ஒரு ஹை ப்ரொஃபைல் பீப்புள்பாங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, சமூகத்தில் மேல் தட்டில் இருக்கிற மக்கள் நிறைய வாழக்கூடிய இடம் இது. அமைதி தேடி இங்கே வந்துடுவாங்க. இந்த நியூ ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லண்டன்லேருந்து ஒரு 70 மைல் தூரத்தில் சவுத்தாம்ப்டன், இங்கிலாந்தோடைய ஒரு ஃபேமஸான துறைமுகம் சவுத்தாம்ப்டன். அந்த சவுத்தாம்ப்டன் பக்கத்தில் அமைஞ்சிருக்குது இந்த நியூ ஃபாரஸ்ட். இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய பப் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஃபாரஸ்ட்குள்ளே தான் அந்த சர் ஜான் பாலிகான் அப்படிங்கிற உணவகம் இருக்குது. இதோடைய நிறுவனர் ஒரு இந்தியர் தான். மற்றபடி எல்லாருமே இங்கே உள்ள ஆங்கிலேயர் தான் பணியாற்றுறாங்க. அது என்ன நேம்? பார்லியிலேருந்து தான் வந்து மது வகைகள் எல்லாமே உருவாக்குறாங்க. ஸோ அந்த கிளையோடைய முக்கியமான நிறுவன பேர் வந்து ஜான். சாருங்க வாங்கின சர்டிஃபிகேட். ஸோ சர் ஜான் பாலிகான். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த வீடோட அமைப்புகள்லாம். இது காப்போச்சி ஏரியா. எவ்வளோ அடர்ந்த காடாக தெரியும், இருந்தாலும் வீடுகள் அங்கங்கே இருக்கும். நம்ம அந்த பப் பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எஸ், போஸ்ட் பாக்ஸ் தெரியுதுங்களா? இந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்களுக்கு முன்னால் செய்யப்பட்ட ஒரு இது அப்படிங்கிறாங்க. இன்னமும் அப்படியே பழமை மாற்றாமல் அப்படியே வச்சுருக்குறாங்கங்க. இப்போ எவ்வளவோ டிஜிட்டல் ஆகிடுச்சு. இருந்தாலும் அந்த அந்த மெமோரியஸ், அந்த பழமைக்கான ஒரு மரியாதையை இங்கே ரொம்ப கொடுப்பாங்க. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ இருக்கும் உங்களுக்கு. வாங்க, அந்த பப்பு பார்க்க போகிறோம். அந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கலாம் வாங்க. எஸ், இங்கே தெரியுதுங்களா? அதுதான் அந்த பப்பு. மேலே பார்த்திங்கன்னா குடிசையாக இருக்கும். என்னடா இங்கிலாண்டில் குடிசையா அப்படின்னு கேட்கலாம். எஸ், இது கட்டி கிட்டத்தட்ட இது 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங். பாருங்கள், 12ஆம் நூற்றாண்டில் அவங்க கட்டும்போது ஒரு குடிசை, அதாவது ஒரு கைண்ட் ஆஃப் மூங்கில், அதை வச்சு அந்த கட்டிக்கிறாங்க. அந்த ஓலை மேலே மேய்ஞ்சது இன்னமும் அது அப்படியே தாங்க இருக்குது. அப்போ ஒரு 1000 ஆண்டுகளாக அதை பராமரிச்சுட்டு வராங்க பாருங்கள். இதை நம்ம தொடவே முடியாது, மாற்றவே முடியாது. அப்படி சப்போஸ் இதில் மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைன் போடுவோம். ஃபைனில் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட 5000 பவுண்டு 10,000 பவுண்டு அந்த மாதிரி இருக்கும். வாங்க, இந்த பில்டிங் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது, இதோட மற்ற சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். போகலாமா? இதுதான் அந்த பப்.
இந்த விண்டோலாம் கூட பாருங்கள், சிங்கிள் கிளாஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த உணவகத்துக்குள்ளே இருக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாருங்கள். இப்போ இதில் ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். இந்த விண்டோவை பாருங்களேன். இப்போ எல்லாமே டபுள் கிளாஸ் அடிப்பாங்க, அதாவது குளிர் தாங்கிறதுக்காக. இது அப்போ வச்சது, இதை கூட மாற்றவே இல்லை. இது ஒரு சீலிங் பாருங்கள், இது தொடரலாம் நம்ம, இவ்வளோ தான் ஹைட்டு. உத்தரம் பாருங்கள், நம்மளாம் அந்த காலத்து உத்தரம் வச்சு கட்டிப்போம் பார்த்தீங்களா, உத்தரம். இந்த உத்தரம், இந்த தூணை பாருங்களேன், இவ்வளோ ஷேப்பே இருக்காது, நல்லா தெரியும் உங்களுக்கு. செதுக்குனது இங்கே பாருங்க, வெட்டி எடுக்கும்போது எப்படி இருக்குமோ அப்படியே வச்சுருக்குறாங்க. இதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டுலாம் கட்டிடக்கலையில் இவங்க அவ்வளோவா தேர்ச்சி பெறலாம் இல்லை. அதாவது ஒரு மனிதன் குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டணும், கட்டியிருக்கிறாங்க, அவ்வளோதான். இதே காலகட்டத்தில் நம்ம ஊரில் கலைநயத்தில் நம்ம அவ்வளோ முன்னோடியாக இருந்தோம். எப்படி அவ்வளோ முன்னோடியாக இருந்தோம். நம்ம வீட்டோடைய அந்த காலத்து தூண்களை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அழகாக செதுக்கியிருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, பல பல கார்விங்ஸ் அதில் இருக்கும் தூணில். ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த மாதிரியான கட்டிடங்களை கூட, எப்படி இந்த மாதிரி எந்த கலைநயம் இல்லாமல் வெறும் ஒரு மனிதன் இருக்கிறதுக்காக கட்டப்பட்ட கட்டிடங்களை கூட அவங்க அவ்வளோ அழகாக இன்னைக்கு வரைக்கும் அந்த காலத்தில் அழியாமல் அவங்க பாதுகாத்துட்டு வராங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா கோயில்கள் தான். அந்த கோயில்களையும் நம்ம சரியாக பராமரிக்கவே கிடையாது. உள்ளே கல்வெட்டுக்கு மேலெலாம் டைல்ஸை ஒட்டி பெயிண்ட் அடித்து கலர் அடித்து அந்த இயற்கையை அப்படியே நாசமாக்கியிருப்போம் நம்ம. இன்னமும் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட வீடு, 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட வீடுங்கிறத பார்க்க முடியுமா? இன்னொன்று, பழைய காலத்து வீடை வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனே இடித்து தரமட்டமாக்கி மேலே மாடர்னாக வீடு கட்டிடுவோம். உத்தரம் பாருங்களேன், தெரியும் உங்களுக்கு, வளைஞ்சு போகுது பாருங்கள். இந்த மரத்தோடைய அமைப்பு அப்படி தான். அதாவது இது டிசைன் கிடையாது, இது அந்த மரத்தை அவங்க சரி, அதாவது அதை சொல்கிறேன், செதுக்க கரெக்டாக செய்ய தெரியாமல் அதை எப்படி கையில் கடிச்சு வெட்டி எடுத்தாலும் அப்படியே வச்சுருக்கிறாங்க. இந்த தூணெலாம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள், எந்த ஒரு ஷேப்பும் இருக்காது. இன்னமும் இதை அப்படியே பராமரிக்கப்பாங்களே, எவ்வளோ பெரிய, அதாவது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நம்மளோட வரலாற்றை வெறும் புத்தகத்தில் மட்டும் இல்லாமல் அது ஒரு அந்த ஒரு பொக்கிஷத்தை கொண்டு போகணும். அதுக்கான இதுவே இல்லை. இதெல்லாம் இங்கே அந்த காலத்துடைய பிக்சர்ஸு. பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டன் தெரியும். சம்மரில் இங்கே வெளியே உட்காந்து சாப்பிடுவாங்க, பார்பிக்யூ நடக்கும். அது மாதிரி இங்கே உள்ள விண்டோலலாம் ஜன்னல்லாம் கம்பியே இருக்காதுங்க. அது நீங்கள் நல்லா கவனிக்கலாம். நம்ம அப்படியும் காமிக்கலாம் உங்களுக்கு. இதுதான் பாரு. இன்னொரு விஷயம் நான் இங்கே காமிக்கிறேன். இந்த தாப்பால் பாருங்களேன், தாப்பால் பாருங்கள், தனியாக வந்துடும் கையோட, தெரியுதுங்களா? இப்போயோ மாட்டணும். அந்த காலத்து என்ன சொல்கிறது, கைப்பிடி, அந்த காலத்து தாப்பால் லாக்கு. அது மாதிரி இங்கே திண்ணையும் இருக்கும், சின்ன திண்ணை மாதிரி, தெரியுதுங்களா? இதுதான் அந்த ஓல். இது ஒரு கைண்ட் ஆஃப் நம்ம ஊரில் ஓலை குடிசோம் இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு மூங்கிலில் ஒரு கைண்ட் ஆஃப் இது சின்ன சின்ன இதுவாக இருக்கும். இது நல்லா அடர்த்தியாக வச்சு இது கட்டுவாங்க. இந்த ஜன்னல்லாம் பாருங்கள்,
தெரியும் உங்களுக்கு. மேலே வெறும் ஓப்பனாக தான் இருக்கும். இவ்வளோ தான். இங்கேருந்து வீட்டில் குதிச்சிடலாம். இவ்வளோ ஹைட்டே மொத்தமே. மாடியில் ஒரு வீடு இருக்குது, கீழே வந்து இந்த இது இருக்குது. 2ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்ட வீடுகள், அதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடுகளோட இங்கே பார்க்கலாம். இவங்க வந்து கவர்மெண்டோடைய சட்டத்திட்டப்படியே ரூல்ஸ் படியே இந்த மாதிரி பில்டிங்கில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இடிக்க முடியாது. ஏன் மாடர்னே பண்ண முடியாது. சரி ரொம்ப குளிருது, இந்த விண்டோ எடுத்துகிட்டு நான் வந்து டபுள் கிளாஸ் மாடர்ன் விண்டோ போட போகிறேன், முடியாது, ஃபைன் போட்டுருவாங்க. இந்த பில்டிங்கு உள்ளே அதாவது டைல்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம், பெயிண்ட் அடிச்சுக்கலாம், வால்பேப்பர் ஒட்டிக்கலாம், இவ்வளோ தான். இதோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து தொடவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது தான் இப்போ வர்ற தலைமுறைகள் கூட இவங்களுடைய ஆதி காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரிய வருது. நம்ம வந்து நம்ம அந்த காலத்து மனிதர்கள் வந்து வீடு வந்து சுண்ணாம்பாலையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆதி காலத்து நம்ம முன்னோர்கள் கட்டின வீடு சுண்ணாம்பாலை கட்டினாங்க, அந்த காலத்தில் செங்கல் வச்சு கட்டினாங்க அப்படின்னு வெறும் புத்தகத்தில் படிச்சுட்டு இருக்கிறோம். அதை கொண்டு போய் காமிக்கிறதுக்கு இந்த தலைமுறைகளுக்கு ஒன்றுமே வழியே இல்லை. அவ்வளோ வீடையும் இடிச்சிடும். தயவு செஞ்சு இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கு ஏதாவது பாரம்பரிய வீடுகள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை இடிக்காதீங்க. அதில் ஏதாவது ஒரு பகுதியாக வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு பொக்கிஷங்க. நம்மளுடைய முன்னோர்கள் கட்டின வீடு அது. அதெல்லாம் வந்து வரப்பிரசாதம். அந்த மாதிரியான ஒரு கட்டிட அமைப்பு இப்போ கட்டவே முடியாது. நம்ம மாடர்னுக்கு போயிடுறோம். அந்த வீட்டில் வாழ்கிற சூழ்நிலைக்கு பார்த்திங்களா, அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நிஜமாகவே. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வீடு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் சீலிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியே பார்த்துருப்பீங்க, வெறும் ஓலை தான் போட்டிருக்குது அதில். பட் அப்படி இருந்தாலும் கூட அவ்வளோ குளிரை தாங்குது பாருங்கள். இங்கே ஸ்னோஃபால் ஆகும், அந்த குளிரை தாங்குது. ஸோ எனிவே இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபயர் குழுவுக்கு வந்து ஃபயர் கேம்பிங் பண்ணுற இடம். இந்த விறகு இருக்குது. இன்னமும் இதை தான் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. இது கூட மாற்றவே இல்லை. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் நிறைய இருக்குது. அங்கே இப்போ இந்த கிச்சன் போய் பார்க்கலாம். கிச்சன் எப்படி இருக்குது, இந்த உணவகத்தோடைய கிச்சன் எப்படி. இது நம்மளோட கிச்சன். இது எல்லாமே ஃப்ரிட்ஜு, மைக்ரோ ஓவன், ஹை பவர் மைக்ரோ ஓவன், ஃப்ரையர், கிரில்லு. இதில் தான் வந்து ஸ்டேக், பர்கர் எல்லாமே குக் பண்ணுவோம். இதுதான் மெயின் ரேஞ்சு. இதுதாங்க தந்தூரி பாட். சிக்கன் டிக்கா, நான், ரொட்டி எல்லாமே இதில் தான் வரும். செம்ம ஹாட்டாக இருக்கும். இதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நார்மலாக 600 மெயின்டைன் பண்ணுவோம். கையை உள்ளே விட்டு இருக்கக்குள்ள முடியெல்லாம் வந்து அடிக்கிறோம், அவ்வளோ ஹாட்டு. இதுதான் வந்து காம்பி மிஷின். இதில் வந்து நம்ம மீட் குக் பண்ணலாம், வெஜிடபிள் குக் பண்ணலாம், பாயில் பண்ணலாம், ரோஸ்ட் பண்ணலாம். எல்லாமே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. க்ளீனிங் ஆகிட்டு இருக்குது, ஆட்டோமேட்டிக் க்ளீன் ஆகிடும். இது டோ மிஷின். நான், ரொட்டி அதெல்லாம் பண்ணுறதுக்கான மாவில் இது வந்து மிக்ஸ் பண்ணக்கூடிய டோ மிஷின். இதுதான் வாக்கின் ஃப்ரிட்ஜு பாருங்கள். இதோட டெம்பரேச்சர் 5. இது வாக்கின் ஃப்ரீசர். டீஃபாஸ்ட் ஆகிட்டு இருக்குது, இல்லை ஐஸ்கிரீம் இருக்குது. இந்த 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பில்டிங்கில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். இரவு நேரம் மேலே பாருங்க, குடிசையோட மாற்ற முடியாதுங்க. இங்கே பெஞ்சு போட்டிருக்காங்க, வெளியே உட்காந்து நம்ம ஸ்டாஃப்லாம் வந்து மீல் சாப்பிட்றதுக்கு. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.